நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துருத்துளசி பணியில் பேசுகிறேன். ராபர் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இம்ப்ரஸ் பிலிம் சார்பில் பத்திரிகையாளர் கவிதா எஸ் மற்றும் மெட்ரோ புரொடக்ஷன்ஸ் ஆனந்த கிருஷ்ணன் இணைந்து தயாரித்துள்ள ராபர் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் எஸ்.எம். பாண்டி. இப்படத்துக்கு மெட்ரோ திரைப்படத்தை இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் கதை திரைக்கதை எழுதியுள்ளார். இதில் சத்யா, தீபா சங்கர், ஜெயபிரகாஷ், சென்ராயன், டேனி போப், பாண்டியன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். தொழில்நுட்ப கலைஞர், ஒளிப்பதிவு என்.எஸ். உதயகுமார், இசை ஜோகன், சிவனேஷ், படத்தொகுப்பு ஸ்ரீகாந்த், கலை விஜய் சரவணன், நடனம் ஹரிகிருஷ்ணன், பாடல்கள் அருண் பாரதி, லோகன் ஜோகன், சிவனேஷ், மெட்ராஸ், மீரான் சாரதி. வெளியீடு சக்தி பிலிம் ஃபேக்டரி. சிறைக்கு புதிதாக வரும் 2 கைதிகளிடம் பழைய கைதியான சென்ராயன், சத்யா என்ற ராபரை பற்றி கதையை விவரிப்பது போன்ற கதைக்களம் தொடங்குகிறது. கிராமத்தில் தன் தாயுடன் தீபா சங்கர், ஏழ்மையில் வசிக்கும் சத்யா கால் சென்டரில் வேலையில் சேர சென்னைக்கு வருகிறார். அங்கே கிடைக்கும் சம்பளத்தில் தன் தாய்க்கு வேண்டிய பணத்தை அனுப்பிவிட்டு மீதம் இருக்கும் சம்பளத்தில் வாழ்கிறார். இந்நிலையில் அங்கு வேலை செய்யும் பலர் பணத்தை தண்ணீராக செலவு செய்து பெண்களுடன் ஊர் சுற்றி ஜாலியான வாழ்க்கை வாழ்வதை பார்த்து சத்யாவிற்கும் அதுபோல் வாழ வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. தாராளமாக பணத்தை செலவு செய்ய முடியாத சூழ்நிலை பணத்தை சுலபமாக பெற நகை திருட்டியில் ஈடுபடுகிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத, கேமரா இல்லாத இடங்களில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து நகை பறித்து அதை விற்று அந்த பணத்தில் தான் நினைத்ததை சாதிக்கிறான். பெண்களுடன் பழகுவதற்கு நகைகள் வாங்கி கொடுப்பது, வெளியே அழைத்து செல்வது, உல்லாசமாக இருப்பது என்று அவனது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் திருட்டு நகைகளை வாங்கி பணம் கொடுக்கும் நபர் இவனிடம் இன்னொரு ஆளை சேர்த்துக் கொள்ளுமாறு சத்யாவிடம் சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து நகை பறிப்பு செல்ல பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கின்றனர். ஒரு நாள் தனியாக ஸ்கூட்டர் செல்லும் ஒரு பெண்ணின் கழுத்தில் இருக்கும் நகையை பறிக்க முயலும் போது அந்த பெண் இந்த தாக்குதலில் இறந்து விடுகிறார். அந்த பெண்ணை பற்றி இருந்ததாக அந்த பெண்ணின் தந்தையிடம் ஜெயபிரகாஷ் போலீஸ் கேஸை முடித்து விடுகிறது. ஆனால் அந்த பெண் நகை பறிப்பில் தான் இறந்தாள் என்பது போலீஸ்காரர் பாண்டியன் என்பவர் அறிந்து கொள்கிறார். அதற்கான போதிய ஆதாரங்களை இல்லாததால் இந்த உண்மையை அந்த பெண்ணின் தந்தையிடம் கூற முடியாமல் தவிக்கிறார். இந்நிலையில் அந்த இறந்த பெண்ணின் தந்தைக்கு ஒரு கொரியர் வருகிறது. அதில் அந்த பெண் எந்த வழிபறி பேர் வழியால் இறந்தாள் என்பதற்கான ஆதாரம் மற்றும் சத்யாவின் புகைப்படம் இருப்பதை பார்க்கிறார். அந்த சமயத்தில் ரிட்டர் ஆகிவிடும் போலீஸ்காரர் பாண்டியன் உதவியுடன் சத்யாவை தேடி கண்டுபிடித்து சாமர்த்தியமாக கடத்துகிறார். இந்த கடத்தலில் சத்யா தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டானா, உண்மையை வரவழைக்க முடிந்ததா, சத்யா தப்பித்தானா, தண்டனை கிடைத்ததா, கைதி சென்றாய் இந்த கதையை இரு புது கைதிகளிடம் சொல்ல காரணம் என்ன, எதற்கு என்பதை படத்தின் விறுவிறுப்பான கிளைமாக்ஸ். மெட்ரோ சத்யா என்ற சொந்த பெயரிலேயே நெகட்டிவ் ரோலில் கதாநாயகனாக அடியெடுத்து வைத்துள்ளார். கிராமத்து இளைஞர் சென்னைக்கு வந்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தவறான செயல்களை செய்து சுயநலத்தோடு நடந்து மற்றவர்கள் இழப்பை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பேராசையில் எப்படியெல்லாம் திட்டம் தீட்டி செயல்படுத்தி ராபராக மனம் வருவதை தன்னுடைய யதார்த்தமான நடிப்பாலும் அப்பாவித்தனமான முகத்தை வைத்துக் கொண்டு கண்களில் தீவிரத்தை காட்டி மிரட்டி அசத்தியுள்ளார். தாயாக தீபா சங்கர் வெள்ளேந்தியாக மகனை வழி அனுப்பி வைத்துவிட்டு பணத்தை கணக்கு பார்த்து போதும் என்ற அளவிற்கு கொடுக்க சொல்லும் மனசு மகனின் பணத்தாசை எந்த அளவுக்கு சென்றுள்ளது என்பதை அறிந்து அதிர்ச்சியாகி எடுக்கும் முடிவு படத்திற்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்துள்ளது. திருமண நிச்சயத்தின் நிலையில் மகளின் கோர மரணம் தந்த பேரடியை தாங்க முடியாமல் தந்தை ஜெயபிரகாஷ் தவிக்கும் தருணம் மற்றும் மகளின் சாவிற்கு காரணமான சத்யாவை கடத்தி சித்திரவதை செய்யும் காட்சிகளில் உணர்ச்சிகள் கலந்த சிறந்த நடிப்பு படத்திற்கு பலம். தப்பு செய்தவர்கள் நன்றாக இருக்க, தப்பு செய்யாத சென்றாயில் மாட்டிக்கொண்டு முழிக்கும் இடங்கள், இறுதி காட்சியில் முக்கிய உண்மையை கைதிகள் இருவரிடம் சொல்லிவிட்டு எகத்தாளமாக சிரித்துக் கொண்டிருக்கும் போது இரு கைதிகளும் வெளியே சென்று அழைத்து செல்லும் இடங்களில் செய்யும் அளப்பறையில் கைத்தட்டல் பெறுகிறது. இந்த படத்தில் தான் சென்றாயின் முக்கிய ரோலில் மிகையில்லா நடிப்பில் நகைச்சுவை கலந்து அசத்தியுள்ளார். முதல் முறையாக வில்லனாக டேனி போப் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் மனிதநேயமிக்க போலீஸ்காரர் பாண்டியன் மற்றும் நகைப்பறிப்பில் பாதிக்கப்படும் பெண்களாக வருபவர்களும் தத்ரூபமாக நடிப்பில் ஜொலிக்கிறார். ஒளிப்பதிவாளர் என்.எஸ். உதயகுமார் சென்னையில் நகர்ப்புற வாழ்க்கையை புறக்கணிக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் பாழ்ந்த சாலைகள் இடங்கள் கண்டுபிடித்து அதில் நடக்கும் நகைப்பறிப்பு சம்பவங்கள் தன்னுடைய காட்சி கோணங்களில் திறம்பட காட்சிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீகாந்த் என்பி முதல் பாதி வேகமாக நகர்வதை உறுதி செய்வது, இரண்டாம் பாதி வேறு கட்டத்தில் நகர்ந்து செல்லும் போது விறுவிறுப்பு குறையாமல் இருக்கிறது. ஜோகன், சிவனேஷன் இசை தனித்துவமாக தெரிகிறது. மெட்ரோ திரைப்படத்தை இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் கதை திரைக்கதை எழுதியுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் தினமும் நடக்கும் நகை, செல்போன் பறிப்பு சம்பவங்கள் மேலோட்டமாக படித்துவிட்டு கடந்து செல்லும் நாம் அதனால் பாதிக்கப்படும் மக்களின் மனநிலை, வழிகள், இழப்புகள் பற்றி கவலைப்படாமல் இருப்பதை உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தரமான திரைக்கதையாக வடிவமைத்து கொடுத்துள்ளார் ஆனந்த கிருஷ்ணன். எப்பொழுதுமே வடநாட்டு நபர்கள் அல்லது ஏழ்மை தோற்றத்தில் இருப்பவர்களை ஸ்டீரியோ டைப் கொள்ளையர்களாக அடையாளம் காட்டப்படுபவர்களை தவிர்த்து நன்றாக ஐடி கம்பெனி வேலை செய்து கொண்டு டிப்டாப்பாக உடையணிந்து நம்மில் ஒருவராக இருப்பவர்களே இத்தகைய செயல்களை செய்கிறார்கள் என்ற புதிய கோணத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்து யதார்த்தமாக சொல்லியிருப்பது படத்தின் சிறப்பாக இருக்கிறது. வசனங்கள், உரையாடல்கள், தீவிரமான வன்முறைக்கு மத்தியில் கூட எதிர்பாராத நகைச்சுவை சில இடங்களில் வந்து போகிறது. அலங்கார ஆபரணம் பல சந்தர்ப்பங்களில் ஆபத்திற்கு காரணமாக அமைவது அனைத்து பெண்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தை அசத்தலான தில்லரான போதிய தகவல் அம்சங்களுடன் அழுத்தமான பதிவாக இயக்கியுள்ளார் எஸ்.எம். பாண்டி. மொத்தத்தில் இம்ப்ரஸ் பிலிம் சார்பாக பத்திரிகையாளர் கவிதா எஸ் மற்றும் மெட்ரோ புரொடக்ஷன் ஆனந்த கிருஷ்ணன் இணைந்து தயாரித்துள்ள அந்த படம் நிச்சயம் வரவேற்பை பெறும் வெற்றி
வெற்றி பெறும். மெட்ரோ படத்தின் வெற்றிக்கு பிறகு அனந்தகிருஷ்ணனுக்கு இது மற்றொரு வெற்றியாக இருக்கும். அதே மாதிரி பத்திரிகையாளர் கவிதா முதல் முறையாக இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். அவருக்கும் இந்த படம் வெற்றி வாகை சூடும். நல்ல பேரும் புகழும் தரும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்திகளை உங்களுக்கு சந்திக்கிறேன்.